அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30-31. பின்பு பவுல் தனக்காக வாடகை வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இங்க பவுலை குறித்து பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? பின்பு பவுல் தனக்காக வாடகை வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் ஹல்லேலூயா என்ன செஞ்சானா, வாடகை எடுத்து இயேசுவை குறித்து அங்க வருகிறவர்களுக்கு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ரட்சிப்பு வழியில நடத்தினானா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்க்கிறோம், இது ஐயா இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப பேருக்கு நம்ம சில விஷயங்களை மறந்துடும். இந்த பவுல் யார் அப்படின்னா, நல்ல கோடீஸ்வரன். ஹல்லேலூயா. காசு பணம் எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய படிப்பே பெரிய படிப்பேன். அதாவது அவங்க அப்போஸ்தலர்களே இவன் தான் கல்விமான் பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து படிச்சானா. அதாவது பெரிய ஞானி கிட்ட பாடம் கத்துக்கிட்டானா. அப்படிப்பட்ட மனுஷன் இப்போது எல்லா சொத்துக்களையும் குப்பையும் தூசியும் எண்ணி உதறி தள்ளி விட்டு கர்த்தருக்குன்னு அவன் வந்து நின்றானாம். ஹல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் கடைசி வரைக்கும் தன் சொந்த கையினால் வேலை செய்து தேவனுடைய பணியை செய்தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் வாடகை தனக்கென்று வாடகை வீட்டை எடுத்து 2 வருஷம் அதுல என்ன செஞ்சானா, கடவுளுக்காக பிரயாசப்பட்டானாம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒருவேளை அந்த அந்த அவனுடைய ஆசி இதெல்லாம் அவனுக்கு வச்சிருந்து அது மூலியமா ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம்ல. ஆனா இதெல்லாம் வேண்டாம் என்று உதறி அவனுக்கு ஒரு வாடகை வீடு எடுத்தான். அப்ப அவன் என்ன இடத்துல அவன் நின்று இருப்பான். ஹல்லேலூயா. இல்ல, தமக்கு உரியதை விட்டு கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை அவன் செய்ய விரும்பினான். ஹல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், விசுவாசம் என்பதும் நம்பிக்கை என்பதும் பரத்திலிருந்து எதிர்பார்க்கிறது மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல இருந்து கொடுக்கிறதும் விசுவாசம் தான். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல இந்த எண்ணெய கொடுக்க முடியும், நிறைய கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு காலப்போக்கில் புனிதல் கம்மியாயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. புனிதல்னா நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம், சபைக்கு வரோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு கடந்து போகிறோம், அப்புறம் நம்மளுடைய எல்லா உலக வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, என்ன கொடுக்க முடியும்னா நிறைய கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனையை கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சிந்தனையை எப்படியா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுங்க. அவரை மாத்திரம் நினைவு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தை மறந்துடணுமா? மறக்க சொல்ல. ஹல்லேலூயா. வீணான காரியங்களை சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, குடும்ப சூழ்நிலை குறித்து, குடும்ப காரியங்களை குறித்து, அது எப்படியா வீணாகும் அப்படின்னா, ஒன்ன மாத்திரம் தெரிஞ்சுங்க, உங்களுடைய உழைப்பு எல்லாமே கர்த்தர் தந்த ஈவு. ஹல்லேலூயா. அவர் அல்லாமல் உங்களால் இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாமல் நீங்க அவர் உலகத்துல வாழவோ ஜெயிக்கவோ கூடாத காரியம். ஹல்லேலூயா. அப்படி இருக்க உங்களை ஒவ்வொரு நாளும் தேவன் பிரயாசத்தோடு நடத்துறாருன்னு சொன்னா, ஹல்லேலூயா, அவர் சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ற சுயமான ஒரு சில காரியத்து நிமித்தமாக நம்ம என்ன செய்யறோம்னா, அநேக இடங்கள்ல சோதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனா பவுல் தனக்கு உரியதை எல்லாம் இழந்தும் வாடகைக்கும் ஒரு வீடு எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தினார். அப்போ தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த மனசு மட்டும்தான் வேணும்.
அல்லேலூயா. அந்த சிந்தனை மாத்திரம் தான் வேணும். அல்லேலூயா. அந்த சிந்தனை கர்த்தருக்காக பிரயாசப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புவாங்க. அப்போ நினைச்சா போதும்னா, சில காரியங்களை நான் நினைக்கிறேயா அது எனக்குள்ள நடக்க மாட்டுது அப்படின்னு யாருக்காவது கேள்வி இருந்தா நிச்சயமா ஒரு காரியத்தை வச்சுங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தருக்காக இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் அது செய்ய முடியல அப்படின்னு. மாயைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. மாயைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நீங்க கர்த்தருக்கு செய்யும் போது வேற ஒரு காரியம் அங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது எப்படி நான் சொல்லட்டுமா? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை செஞ்சேன். என்ன செஞ்சேன்னா, அந்த கடைசி வருஷம் கடைசியில நிறைய இடத்துக்கு பிரசங்கிக்க போனேன். அங்க ஜனங்களுடைய சில சூழ்நிலைகளை பார்த்தேன். அவங்களுடைய வருவாய் தடைப்பட்டது. அதை அதற்காக நம்ம வேற ஒரு காரியத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, நீங்களே எத்தனை பேர் அதை நான் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது, மறந்து கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நான் வரலாம். நான் சொல்லும் போது எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு விஷயத்த சொன்னார். வருஷம் அந்த ஜனவரி மாதம் உபாச பிரேயர்ல எல்லாருக்கும் ஒரு கவர் ஒன்று கொடுத்தேன். அல்லேலூயா. கவர்ல ஒரு 50 ரூபா காசு வச்சு கவர்ல எழுதியிருப்பேன். இன்றைக்கு போல இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வசனத்தையும் இன்னொரு வசனத்தையும் அதுல எழுதி, இதை போய் உங்க வீட்டு பீரோல எங்க நீங்க பணம் புழக்கம் வச்சிருக்கீங்களோ அங்க அதை பயன்படுத்துங்க, வைங்க. உங்க வருமானம் வந்தோன்னா அதில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய காரியத்தை நீங்க செயல்படுத்துங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. இல்லையா? அப்போ கர்த்தர் என்னோட பேசுன அந்த காரியத்தை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்ன பண்றது, ஒரு 20 பேருக்கு 50 ரூபா கவர்ல வச்சேன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னா 1000 ரூபா வேணும். அல்லேலூயா. 1000 ரூபா வேணும். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை வருது, 50 ரூபா வைக்காத, ஒரு கவர்ல எவ்வளோ 500 ரூபா வைன்னு. 50 ரூபா வைக்காத, 500 ரூபா வை. 50 ரூபானாலே 1000 ரூபாய் போச்சு. ஒரு கவருக்கு 500 ரூபா வச்சா எவ்வளோ வரும்? 5000 வருமா? இல்லையே. 20 கவருக்கு 5000 வரும், 10,000 வரும். தப்பா பண்றீங்களா? கணக்குல மிஸ்டேக் போல இருக்கு. இல்லையா? அப்ப 10,000 வரும். இப்போ 1000 ரூபானா சமாளிச்சிருவேன், 10,000 ரூபானா முடியாது இல்ல. அப்போ எனக்குள்ள ஐயோ 500 ரூபானா 10,000 ரூபாய்க்கு நான் எங்கிருந்து போவேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தேவ சமூகத்துல ஜெபம் பண்றேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இதுதான் நான் சொன்னது, அதை நான் சொல்லலன்ற. ஆமென். அப்போ அந்த காரியத்தை நான் அதை 50 ரூபா போட்டு அந்த காரியத்தை ஆரம்பிச்சேன். ஆனா அது யாருமே தொடர்ச்சியா பண்ணல. என்ன சொன்னா, இந்த வருஷம் வாங்கி போய் இந்த கவரை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அடுத்த வருஷம் அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த வருஷம் 100 ரூபா கவர் வச்சு கொடுத்தேன். 100 ரூபா வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கவர் வரவே இல்லை. அல்லேலூயா. நானும் பார்த்தேன். அது யாரும், அதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு பேசும்போது அதை நான் சொல்லுகிறதை கவனமா கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கான பலனை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல. இப்ப நான் சொன்னேன், செய்யணும் நீங்க நினைச்ச போது கர்த்தர் நடத்துவார். நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதே நடக்கல அப்படின்னா நம்மளுடைய ஞாபக மரியாதை இருக்குல்ல, அது என்ன செய்யுதுன்னா பல இடங்கள்ல கர்த்தருடைய திட்டத்தை செய்ய முடியாம ஆக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய திட்டத்தை நீ செய்ய ஆயத்தப்படணும்னா ஒரு சிந்தனையை முழுவதுமாக கர்த்தர் இடத்துல கொடு. அல்லேலூயா. கொஞ்சமா இல்ல, முழுமையா ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை பயன்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கார். இந்த அப்போஸ்தலன் பவுல், அவன் காலங்களில அப்போஸ்தலர்களே அவன் தான் பிந்தினவன். அல்லேலூயா. இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் பிந்தினவன். எல்லாரும் கிறிஸ்து இருக்கும் போதே அப்போஸ்தலா இருந்தவர்கள். ஆனா பவுலோ அதுக்கு அப்புறம் வந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்தான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்தான். ஆனா கர்த்தர் அவனை தொட்டார், அவனை பயன்படுத்தினார். எல்லாவற்றை காற்றிலும் அவன் மிகுதியா பிரகாசித்தான். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, அவன் கொடுத்த இடம் இருக்குல்ல,
சிந்தனை, செயல்கள், அவனுடைய கிரியை அது அதிகபட்சமா இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, முந்தினோர்கள் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர்கள் முந்தினோர் ஆவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தாமதிச்சு நம்ம இடம் கொடுக்காத நிமித்தம் பின்னாடி இருந்து ஒரு ஆலயத்தின் வந்து முன்னாடி பயன்படுத்துறாங்க. ஏன் நீங்க இவ்வளவு காலமா கர்த்தரை தேடுறீங்கல்ல, ஏன் கர்த்தருக்குன்னு செயல்பட முடியல? வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுங்க. நீ சிந்தனை இடம் கொடுத்தா போதும்னு சொன்னேன். அப்ப அந்த சிந்தனை நான் இடம் கொடுக்கிறேன், ஆனாலும் இந்த காரியம் செய்ய முடியலன்னா அந்த சிந்தனையில நீ என்ன செய்யறன்னா ஞாபக மருதி, தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை மறக்கிறது நிமித்தமா அந்த இடத்துல அந்த காரியம் நடப்பது. ஒருவேளை நான் செய்த இந்த கவரு அவரை கண்டினியூ ஜனங்க அதை கேட்ட வார்த்தைகளையே எடுத்து வந்து கொடுத்து பண்ணி இருந்தால் நிச்சயமா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன இருக்கும்? நிறைவேறி. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நிறைவேறதுக்கு பூமியில வேதம் சொல்லுகிறது, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்டால் ஒழிய, அல்லேலூயா, கர்த்தர் அதை பரத்திலிருந்து செய்ய காத்திருக்கிறார். ஒருமனப்பட்டு. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியங்கள் ஒண்ணு நடக்கணும்னா ஒத்த ஒரு பிரயாசத்தை மாற்றணும் அல்ல, அநேகர். அதனாலதான் அது என்னன்னு தெரியல, இந்த வருஷம் எண்ட்ல நான் இந்த சபைக்காக யோசனை பண்ணும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன கரெக்டா அந்த 26 நாள்ல வந்து ஒரு உபாசத்தை ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது 2-3 தடவை நான் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண கர்த்தரை ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். நான் தான் அப்படியே கொஞ்சம் எப்படி என்ன பண்ணலாம் எதை பண்ணலாம், ஏன்னா வேலை இல்லை அது இல்லைன்றாங்களே, இது சொன்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணி காலத்தை தாமதிச்சேன். ஆனா கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க தனியா வீட்டுல சபை கட்டணும் ஜெபம் பண்ணுவீங்க, இவங்க தனியா வீட்டுல சபை கட்டணும் ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்றேன். ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் சொன்னாரு, நீ கூடி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஒன்னா கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஏதோ ஒரு காரியங்களை தடைய உடைக்கிறாரு. அல்லேலூயா. மாற்றுவாரு என்ற விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்துக்கு நம்ம சிந்தனையும் நம்மளை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்துல என்ன செய்யணுமா? அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அவர் நினைக்கிறதை நம்மளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தனையே எனக்குள்ள உனக்குள்ள இருக்க கடவுது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தனை என்ன இருந்தது? அவரு பிதா என்ன சொல்லி அனுப்பிச்சாரோ அதை மாத்திரமே சுமந்து கொண்டு வந்தாராம் பூமிக்கு. அல்லேலூயா. அதனாலதான் வந்தாரு, செஞ்சாரு. அவரை அந்த காரியம் செய்யாத கூட எத்தனோ தடைகள் வந்துச்சு. பேதுரு சொல்றான், உண்மை யாராவது கைது பண்ணா நான் என்ன செஞ்சிருவேன்? வெட்டிடுவேன் அப்படின்றான். அதுக்கு ஜீசஸ் என்ன சொன்னாரு? என் மேல என்ன பாசம் இல்ல உனக்கு, பாப்பா நீ தான் எனக்கு வேணும் அப்படியா சொன்னாரு? இல்ல, அப்பால போ சாத்தானே. இவன் வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசினா ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, சாக்லேட் வாங்கி கொடுப்பான்னு நினைச்சானோ. அல்லேலூயா. ஆமென். ஆனா அவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே. ஏன் அப்படி சொன்னா, நான் பிதாவினுடைய சித்தத்தை சுமந்து வந்திருக்கிறேன் அதை செய்யறதுக்கு. அப்ப என்ன ஒருத்தன் கைது பண்ணிதானே ஆகணும், சிலுவையில் அறிஞ்சுதானே ஆகணும். ஆனா உன்னை கைது பண்ண விட மாட்டேன்னு சொன்னா தேவ சித்தத்தை நீ தடை செய்யற அப்படின்னா அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இடத்துல நல்லது சொல்லுகிறத போல சில தீயத்தை வெளிப்பாங்க. ஆமென். ஆனா நம்ம செய்ய வேண்டியதுனா நம்ம சிந்தனை முழுவதுமாக கர்த்தர் இடத்துல ஒப்புக்கணும். இந்த அப்போஸ்தலன் பவுல் ஒப்பு கொடுத்தானா, முந்தின இருந்த அப்போஸ்தலர் காட்டிலும் இவன் அநேக புறஜாதிகளுக்கு பயன்பட்டான். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கும் பிரபுகளுக்கும் அவன் பயன்பட்டானா. அல்லேலூயா. யாருங்க? அப்போஸ்தலன் பவுல். அல்லேலூயா. அப்ப நீ இடம் எங்க கொடுக்கிறாயோ அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இது குறித்து ஒரு டவுட் இருக்கும். என்ன ஒரு நிலத்துல விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்க, ஏன் வித்தியாசம்? நிலம் ஒண்ணு,
வேற ஒண்ணு வித்தியாசமே. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரிடத்துல எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் பயன்படுவார்கள். அல்லேலூயா. இந்த நம்ம அப்போஸ்தலர் சபையை குறித்து அநேகருக்கு தெரியும். ஆமென். அந்த சின்ன ஒரு கூடாரத்துல தொடங்கினதும் உங்களுக்கு தெரியும். அது அவ்வளவு பெரிதா விரிவானதும் தெரியும். அல்லேலூயா. அதுக்கு 2 ஊழியக்காரங்க அதுக்கு பேஸ் மட்டம் போட்டாங்க, ஸ்ட்ராங்கா போட்டாங்க, சுந்தரமாசும் சான் சுந்தரமும். அல்லேலூயா. அது அவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு. அந்த 2 பேர் இல்ல, அந்த சபை உடைஞ்சி போச்சு. அல்லேலூயா. அப்படின்னா இடம் கொடுக்கிறவன் இருந்தா செயல்படுகிற தேவன் கிரியப்படுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி வருகிறான். மோசேயின் இடத்துல அந்த அவருடைய திட்டம் முடிந்தது. அல்லேலூயா. அவன் மரித்து போகிறான். கர்த்தர் யோசுவாவை எழுப்புறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா நீ ஆயத்தத்தோடு இரு, கர்த்தர் அவருடைய திட்டத்தை உனக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படும் போது கர்த்தர் அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அது செய்ய வருவார். இந்த அப்போஸ்தலர் பவுல் அந்த சித்தத்துக்கு காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அவன் திடீர்னு தேவனால் தொடப்படுகிறான், கண்கள் மறைக்கப்படுகிறது. அப்ப கேட்கிறான், நீர் யார் அப்படின்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவன் இயேசுவை துன்பப்படுத்தல இல்ல. ஏன்னா இயேசு கடந்து போன பிறகுதான் அவன் வந்தான். அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான். அதுக்கு இவங்கிட்ட இந்த ரிப்ளை வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க. நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொல்லும் போது பவுல் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? ஏன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவர் தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. ஏன்னா நான் ஜீசஸ் என்ன செய்யல, துன்பப்படுத்தலையே. அவர் சொல்ற, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், ஆனா அவர் சொல்ற நான் தான் அந்த இயேசு. அல்லேலூயா. அப்ப இவர் மெய்யான தேவன் என்று அவன் கேட்கிறான், என்ன செய்யட்டோன்றான் அப்படின்னு. கீழ்ப்படிதல். உடனே கேட்ட ஸ்பாட்ல அவன் என்ன செஞ்சான்? அந்த வார்த்தைக்கு ஆண்டவரிடத்துல கீழ்ப்படிந்தான். அவர் சொல்றதை செய்ய காத்திருந்தான். தேவ திட்டம் நிறைவேற்றி. அல்லேலூயா. அப்போ அவனுக்கான ஆஸ்தி, அவனுக்கான சொத்து, அவனுக்கான மேன்மை எல்லாவற்றையும் விட்டாங்க. ஜீசஸ் கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு மேன்மை எங்க, எனக்கு கௌரவம் எங்க, என்னை யாரும் மதிக்கலையே, என்னை யாரும் கனப்படுத்தலேன்னு கேட்கல. தனக்கு இருந்த கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் தூக்கி போட்டு கர்த்தருக்குன்னு சேவகனா வந்து நின்றான். அப்போ நீ கொடுக்கிற இடம் தான் கர்த்தர் உங்களை தேவன் நடத்துகிற விதம். நீ ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவ சத்தியத்தை கேட்டு நடந்து போகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்துல கொண்டு போவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நான் என்ன பண்ணட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அவர் பட்சத்துல உங்களை அமர வைக்கும்படி அல்லேலூயா தேவன் பிரயாசப்படுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் சொல்ல, நான் என் பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறது போல உங்களையும் என் பட்சத்தில் அமரும்படிக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் இருக்காம். இந்த 3 பகுதியிலும் தேவனை ஆராதிக்க போகிறார்கள். நீங்க நிற்க போகிறது மகா பரிசுத்த ஸ்தலமா, இல்ல பரிசுத்த ஸ்தலமா, இல்ல பிரகாரமா? அல்லேலூயா. நீங்க ஆயத்தப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆயத்தத்துக்கு உங்களுடைய சிந்தனை, செயல்கள் யாவற்றையும் ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்களை பார்த்தோம். கடந்த வாரத்துல நீ நாளைய ஆராதனைக்கு இன்னைக்கு ஆயத்தப்படுவதை கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், உன் சிந்தனையை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்புவிடு. அல்லேலூயா. ஆமென். ஆயத்தப்படு.
தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுக்கிறது எப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். ரோமர் புஸ்தகம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமா, மறுபடியும் மேல இருந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆனா சத்திய வாசிங்க, எழுதிக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதியே விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கா. அப்படின்னா தேவனை குறித்து நீதி, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்றது தேவனுடைய நீதி அங்க எழுதப்பட்டிருக்குது. ஆனா கீழே வசனம் சொல்லுகிறது, அவபக்தி உள்ள மனுஷன் என்ன செய்யறானா, அந்த தேவ பக்திய என்ன செய்யறானா, அவன் இல்லாமல், அதாவது மூடி வைக்க. அது வாசிமா 18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் அப்படின்னா தேவனுடைய காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய செயல், தேவனுடைய கிரியை. ஹல்லேலூயா. இதை என்ன செய்யலாம், அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறான் மனுஷன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனுடைய கோபம் ஒரு நாள் வரும். ஆனா மேல வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அநேக காரியம் இந்த உலகத்துல மனுஷனாலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னாடியெல்லாம் விசுவாசத்தை 2-3 விதமா பகருவார்கள். கர்த்தருக்கு முழுமையா கொடுக்கிறவங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 100%, 60%, 30% நம்ம விதையை பார்த்தோம் இல்லைங்களா. அது போல விசுவாசமா அப்படி இருந்தது. ஆனா இப்ப எவ்வளவு பார்க்கறதுன்னே தெரியல. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய நம்பிக்கை மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு காரியம் நடந்தேறியோன்னு கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நீ சந்தோஷத்தோடு கொண்டு போகிறதுக்கு உன்னால முடியறது இல்லை. அல்லேலூயா. அதற்குள்ள சத்துரு வந்து விதைக்கிற கலையை என்ன செய்கிறோம், காண்கிறோம். அப்ப நமக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த தேவ பக்தி, தேவனுடைய விசுவாசம் நல்ல நம்ம பிழைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் என்பதை நமக்கு என்ன செய்யறதில்ல, புரியறதில்லை. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வசனத்தை எப்படி பார்க்கிறோமே, விசுவாசிக்கிறோமே, அதன்படி நடக்கிறோமா, சுவிசேஷமா தேவனுடைய விசுவாசத்தை குறித்தும் பக்தியை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு பிரசங்கித்து வருகிறது. அதை எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், எதெல்லாம் செய்கிறோம். ஆமென். அதான் நான் கடந்த நாட்கள்ல நான் சொன்னது, நீ அடுத்த நாளுக்கு முந்தின நாளே நீ ஆயத்தப்படுவது கர்த்தருடைய திட்டம். அது பயம், நாளைக்கு நான் ஆயத்தப்படணும் அப்படி என்பது. அல்லேலூயா. அதுக்கான காரியத்தை செய்வது. ஏன் அன்னைக்கு செஞ்சா என்ன அப்படின்னா, நீ செய்யும் போது ஏதோ ஒரு நேரங்கள் தாமதிக்கலாம், ஏதோ ஒரு நேரங்கள் நமக்கு செலவழியலாம். ஆமென். அப்ப செலவழியும் போது நீ தேவனுடைய சமூகத்துல நேரம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை.
ஆனா முந்தின நாளே அதுக்கான ஆயத்தங்களை நீ படுத்தி நான் நேரத்தோடு கடந்து போகணும் நீ நிற்கும் போது கர்த்தர் அந்த ஆயத்தத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னை முழுவதுமாக அதை ஒப்பு கொடுக்க உன்னை நடத்த தேவன் விரும்புகிறார். ஏன்னா நீ அவர் ஆராதிக்க ஆயத்தப்படுகிற. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அப்படின்னா இன்னைக்கு ஆயத்தமாவது நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம், பிழைக்கணும்னு நினைக்கிறோம், தப்பு இல்லை. வசனம் சொல்கிறது, இது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான, நம்புவான். அல்லேலூயா. நம்ம பார்க்கல, சிங்க குட்டிக தாச்செடிய பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது. அப்படின்னா ஏன் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டா? சிங்கம் என்பது காட்டின் ராஜான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான இறைகளை அதை அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டோம். அல்லேலூயா. ஆனா அதோட ஒரு வேலையில பட்னியா இருக்குமா, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஐயா, எனக்கு என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இப்படி குறையா இருக்குது அப்படின்னு கேட்கிறீங்களா? அந்த குறையை தீர்க்க தான் இன்னைக்கு நான் பிரசங்கித்து இருக்கேன். நீ தேவனுடைய வார்த்தைக்கு உன் சிந்தனையை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒவ்வொன்றுத்தையும் இதை செய்யாத. ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிறான்னா அது மேல் நம்பிக்கை வை. அதை விட்டு உன் சுயத்து மேல் நம்பிக்கை வைக்காது. அல்லேலூயா. அப்ப தேவன் வெளிப்படுத்துகிறது பிரயோஜனம் இல்லாமல் போகும். அல்லேலூயா. தேவன் உனக்கு சொல்ல நினைப்பதும் செய்ய நினைப்பதும் அது தடைப்படும். அல்லேலூயா. அப்போ உனக்கு ஒரு காரியம் குறைப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீ விசுவாசத்திலே வளர்ந்து போகிறவனா உன் சிந்தனை முழுவதுமாக அர்ப்பணி. அல்லேலூயா. கர்த்தர் இது முழுவதையுமே உன்னிடத்துல பார்க்கிறார். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படுவது, உன்னை ஆயத்தப்படுத்திக்கிறது, நாளைய ஆராதனைக்கு நான் ஆயத்தப்படணும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் நிற்கிறது போல ஒவ்வொரு விசுவாசிகளும் நாளைக்கு கர்த்தர் என்னோட பேசணும், என்னை நடத்தணும், என்னை தேவன் அபிஷேகிக்கணும், எனக்கான குறைகளை நீக்கி என்னை நிறைவான் நடத்தணும் என்று ஆயத்தத்தோடு வந்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற விதம் தெரியும். அதனாலதான் வசனம் சொல்லு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அவனுக்கான காரியங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா சத்தியத்தை அநியாயத்தினாலே மூடுகிறவன், அல்லேலூயா, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். அல்லேலூயா. நமக்காக ஒரு காரியத்தை மாத்திக்கணும். இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை. பைபிள் வசனம் சொல்லுகிறது, உனக்குள்ள பாவம் இல்லை என்பானையில் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். சத்திய வசனம் அவனுக்குள்ள இருக்கான். சத்தியம் எங்க இருக்குது? அநியாயத்தினால மூடுகும் போது, அல்லேலூயா, நான் நீதிமான் என்று எண்ணும் போது, அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா நீதிமானா நீ நீதிமான் இல்லையா? நீ நீதிமான், கர்த்தர் நடத்துறார். ஆனா நான் தான் நீதிமான், மற்றவெல்லாம் குற்றவாளி என்னாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த எண்ணமே அது வேண்டாம் என்பது. ஏன்னா அவர் சொல்றாரு, தெய்வம் அவர் சொல்றாரு, என்ன நல்லவான் சொல்லுவான் ஏன்? பிதா ஒருவரை தவிர நல்லவர். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? அல்லேலூயா. புரியல எனக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றது? ஆமென். அப்படின்னா நான் நல்லவன்றதோட தேவன் நம்மளை நல்லவனா நடத்த, நீதிமானா நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா நம்மளை என்ன செய்ய மாட்டோம்? கரப்படுத்த விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. எல்லா சிந்தனைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இதெல்லாம் இது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கஷ்டம் துயரம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்க உலகத்துல சார்ந்து நிற்கிறீங்களே, ஒரு காரியத்துல ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும், ஒரு குடும்பம் நடத்தணும்னு நிற்கிறீங்களே, அது அப்படியே அவர் தான். அவர் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது மட்டும் சிந்தனை ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு தேவை, ஒரு காரியம் செய்யணும், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையால முடிச்சு அவர் சார்ந்து இருக்கிறபடினால், அல்லேலூயா, அவர் ஏன் அடைக்கலம் என்று எண்ணி இருக்கிறபடினால, அல்லேலூயா, அந்த அடைக்கலத்துல எந்த குறையும் இருக்காது. ஆமென்.
அழகா வசனம் அழகா சொல்லுதுங்க. ஆமென். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நம்ம அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம வாழ்ந்தா போதும், வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். யாரும் எடுத்து பேசாம நான் எடுத்து பேச மாட்டேன், யாருக்கும் விரோதமா நான் விரோதமா இருக்க மாட்டேன் அப்படின்னே கடந்து போடுவேன். யார் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள அந்த காரியம் நடப்பது இல்லை. பல நேரங்கள்ல என்னை குற்றவாளியா ஆகிவிட்டாங்களே, நம்ம நானும் தான் என்ன நினைக்கிறோம், நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேனே, என்னை குறப்படுத்துகிறார்களே என்ற சில நேரம் எனக்கு சில தாக்கம் இருக்கும். ஆனா கடவுளே குற்றப்படுத்தின உலகம் தானே. அல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். அதுல ரோமர்ல 3ஆம் அதிகாரம் 21-24 வரைக்கும். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஆமென். நியாய பிரமாணம் இல்லாமல் என்னாச்சா? தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நீங்க நியாய பிரமாணத்தின்படி நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. ஒருவரும் நீதிமான் ஆக்கப்படலையா? நியாய பிரமாணம் என்னன்னா கட்டளை, நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது ஒரு கட்டளை. அந்த கட்டளையில ஒன்றுமே நமக்கு கடைபிடிக்கிறது. அதனால நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் ஒருவரும் நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஆனா கர்த்தருடைய இரக்கத்தினால அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின்படி நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை அநேகர். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது 22 வாசிமா. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனோம். அல்லேலூயா. எப்போது எல்லாரும் பாவம் செஞ்சோம் அப்படின்னா, கிறிஸ்து தேவன் நம்ம இந்த பூமியில உருவாக்கும் போது பரிசுத்தம் நீதியோட தான் அவங்க உருவாக்கணும். இந்த ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் தவறு செய்த நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ சாயல் என்ன செஞ்சோமா? அற்று போனோமா? தேவ சாயல அற்று போனோமா? ஏன்னா தேவன் உருவாக்கும் போது ஆதியாகமத்துல சொல்லப்படுது 1:28 தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். நீங்களும் நானும் யார் சாயல உருவாக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயல்ல. ஆனா இங்க வசனம் சொல்லு, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ சாயலை அற்று போனார்களாம். இப்ப தெரியுதுங்களா கிறிஸ்து ஏன் சிலுவையில அழிக்கப்பட்டாருன்னு? வேதம் சொல்லுகிறது, அவர் மரணம் அறிந்தும் மனுஷ சாயலை சுமந்தாராம். ஏன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு தேவ சாயலை தரும்படி மனுஷ சாயலை அவர் சுமந்து கொண்டார். தேவ சாயலை அற்று போயிருந்த நமக்கு அல்லேலூயா தேவன் அவர் சாயலை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் காணப்படுகிறார். எதற்காக அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்த. அப்ப நம்ம வேற ஒரு மாதிரி இருக்க கூடாதுல்ல. அல்லேலூயா. அவரை மாதிரியே இருப்பதுக்கு சாயலையும் அவரை போலவே நமக்கு தந்தார். அல்லேலூயா. அவர் சாயல்ல படைக்கப்பட்ட நாம் அவருடைய கிரியை இல்லைன்னா எப்படி? அல்லேலூயா. அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. நம்ம என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும் இல்ல?
அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் கர்த்தருக்குன்னு பயப்படுகிற காரியம், செயல், கிரியை எதுல இருக்கும் அப்படி சொன்னா நம்ம சிந்தனையில இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லு, சிந்தனையினாலே வீணார்கள் ஆனார்கள். சிந்தனை ஒரு மனுஷனை பாவத்தை பிறப்பிக்குமா, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு சிந்தனை மனுஷன் பாவங்களை பிறப்பிக்குமா, உருவாக்குமா. சிந்தனையினாலே வீணார்கள் ஆனார்களா. அல்லேலூயா. அப்ப அந்த சிந்தனை முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவன் கொடுத்தோம் சொன்னா. அல்லேலூயா. ஆனா போங்கயா, உலகத்துல எல்லா மனுஷனும் வாழ்றான். கிறிஸ்து சபைக்கு வந்தா இப்படி இரு அப்படி இரு. அல்லேலூயா. நான் ஒண்ணே சொல்றேங்க, நீங்க பார்க்கிறது சொற்ப காலம். அல்லேலூயா. கொஞ்ச காலம். இந்த காலத்துல ஏதோ பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு 1000 வருஷம் அவரோடு தூதர்களை போல் ஆராதிக்க போறாங்க. ஆமென். உங்களை நல்லா தெரியும், நீங்க உங்க உருவம் தெரியும், நீங்க தேவனை ஆராதிக்கிறது தெரியும். ஆனா பக்கத்துல இருக்கிறது பொண்டாட்டியா, புருஷனா, பிள்ளையா, அது என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. நீங்க யாவரும் தேவ சாயல்ல இருப்பீங்க. அல்லேலூயா. மகிமை சாயல். அல்லேலூயா. அதுக்கு எதுவுமே இல்லையா, அழிவு இல்லையா. ஆமென். அந்த மகிமை சாயல தேவன் உங்களை உருவாக்கி உங்களை நடத்தி, அல்லேலூயா, தேவ திட்டத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த வழிபாடுகளையும் இல்லாத ஒரு உபதேசம் கிறிஸ்துவ உபதேசம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்றைய தினத்தை குறித்து யோசிக்க சொல்லியும் பேச சொல்லியும் சொல்லுகிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனா தேவனுடைய காரியம், நீ கடந்து போகிற காலத்தை குறித்து தேவன் திட்டம் வைக்கிறார். அல்லேலூயா. சரி, அந்த காரியத்துக்கு போவதற்கு உனக்கு இந்த பூமியில இவ்வளவு விஷயம் 24 வருஷம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இதுக்காக நீ ஒண்ணுமே பண்ணல. அல்லேலூயா. நீ அற்று போயிட்ட. இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினால் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு. அல்லேலூயா. எதுக்குன்னா உங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை என்ன செய்யறாராம், ஆயத்தப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. அந்த ஆயத்தம் எப்படிப்பட்டது. அல்லேலூயா. நீங்க மினிஸ்டர் மீட்டிங்க்கோ முதலமைச்சர் மீட்டிங்க்கோ எங்கேயாவது நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு தெரியும் உங்களுக்கு, எப்படி பாதுகாப்போடு அவங்க உங்களை உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு இன்னும் அவர்கிட்ட நீங்க போகணும், அது அந்த ஸ்டேஜ் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இன்னும் ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. இப்படி பாதுகாப்பு மேல பாதுகாப்பு போட்டு தான் அங்க உங்களை கிட்ட கொண்டு போவாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவருக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். அல்லேலூயா. ஆனா அந்த உலகத்தினுடைய நீதிக்கே இவ்வளவு விஷயங்களை ஆராய வேண்டியதும் செய்ய வேண்டியதும் நம்மளை கண்காணிக்க வேண்டியதுமா இருக்குது. அப்படின்னா உலகத்தே ஆளுகிற தேவனோடு நீங்க போய் ஆள போறீங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிற விதம் எப்படி இருக்குமோ அப்படியே உங்க வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் அர்ப்பணித்தா போதும், பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதிலே 16ஆம் அதிகாரம் 16 16 24 25 வாசம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன். அல்லேலூயா. அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன். அல்லேலூயா. கீழே வசனம் சொல்லுகிறது, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்த இப்பொழுதோ தீர்க்க தரிசனமும் ஆகமங்களிலே அநாதி தேவனுடைய கட்டளைகளை வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துக. உணர்வு இருந்தா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிறீங்கன்றத உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, பால் மறந்த குழந்தை வெளியின் பாம்பு புத்துக்குள்ள கைவிடுமா. அல்லேலூயா. சிங்கத்தோடு விளையாடுமா. அல்லேலூயா. அது ஒன்றும் சேதப்படுத்தாதாம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் அப்பவும் பாம்பு சிங்கமா இருக்கும். ஆனா எல்லாம் அந்த உணர்ச்சிகள், அதாவது வெறி, அந்த கோபம், தாபம் எல்லாம் அடங்கி இருக்கும். ஏன்னா சத்துரு 1000 ஆண்டு கர்த்தர் என்ன செய்றாரு, கட்டி போட்டு வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழப்போகுது. அல்லேலூயா. அட எத்தனை பேரையா அது பார்க்கிறோம். அதெல்லாம் எப்படியா நிச்சயம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சொப்பனம் பார்க்குறீங்களே, கனவு கனவு கனவு, ஏதோ ஒரு கனவு காண்றீங்களே, அந்த கனவு போலதான் நான் மறிச்சிட்டேன்னா எனக்கும் தோன்றும். கனவு தான் எனக்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த கனவு உலகத்தில் நான் இருந்துகிட்டே இருப்பேன். நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வரும். நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் விசாரிப்பார் என்னை. அல்லேலூயா. விசாரித்து நான் செய்த நன்மைகளுக்கான காரியத்தை தேவன் என்னை நடத்துவார். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுவதுமாக தேவனை ஆராதிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நிச்சயம். அல்லேலூயா. அப்போ அதை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி அதை நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, அது ஆதி காலம் முதல் அடங்கி இருந்ததாம். தீர்க்க தரிசனமாக நமக்கு அறிவிக்கப்பட்ட தேவனுடைய அநாதி தேவனுடைய கட்டளைகளை வெளிப்படுத்தி நம்மளை நடத்துகிற விதம். அப்போ எல்லாரும் போல நீங்க நடக்காதீங்க, எல்லாரும் போல நீங்க இருக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஆயுஷ் நாட்கள் உங்களுடைய காரியங்களை சந்தித்து நடத்துறாருன்னா, இன்னைக்கு உங்களை கொண்டு ஒரு திட்டம் செய்ய காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், எந்த நீர் என்ன செய்ய நடத்த விரும்புகிறீங்க, என்னை நடத்துங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்க விசுவாசிகளா அல்ல, ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளா மாத்திரம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், அவளுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்க வாழ்றது ஒரு விதம், அந்த வாழ்றதுலயே தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்கிற விதம் இருக்குல்ல. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேங்க. நான் தேவனை அறியாத காலத்துல எத்தனோ பேர் சொல்லி கேட்டிருக்கேன், சனிய ஊர்ல வர சாவு இவனுக்கு வரமாட்டுது அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்க என்னை பார்த்து. ஆனா இன்னைக்கு இதே ஏரியால என்னை கையேற்றி கும்பிடுறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து அவருக்குன்னு வாழ பிரயாசப்படும் போது, அல்லேலூயா, நிறைய காரியங்கள் நம்மளை அதுல நிக்காத அளவுக்கு தடைகள் உண்டாகும். இல்லைன்னு சொல்ல, அதை தாண்டி போறதுதான் கர்த்தருடைய சித்தத்துக்கு சிந்தனைக்கு தன்னை அர்ப்பணித்தா போதும். அல்லேலூயா. யாரு நம்மளை என்ன பேசினாலும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த புத்தனுடைய சில காரியங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் துறவிகளாம், அப்படியே அமைதியா இருப்பாங்க, என்ன பேசினாலும் அப்படின்னு. தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்களிடத்துல அந்த அமைதியை பார்க்க முடியல. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், யாரை பார்த்து என்ன கேட்ட, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஒரு ஒரு காரியத்தையும் அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. உன்னை அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா நீ ஆயத்தப்பட காத்திரு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுந்திருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். அல்லேலூயா. அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு எழுந்திருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவான். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தோ மேன்மை பாராட்டணுமா? அல்லேலூயா. அவனை குறித்து இல்ல. அல்லேலூயா. என்னை குறித்து அல்ல. அல்லேலூயா. என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறது ஒரு காரியம், சாட்சிக்கு நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா என்னை தான் மேன்மை பாராட்டணும்ன்றது இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை மேன்மை பாராட்டணும். ஏன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எனக்கு உண்மையாலே படிப்பு கிடையாது, நாலேஜ் இல்லை. ஆனால் ஆசை இருந்தது, படிக்கணும்னு ஆசை இருந்தது. படிக்க சூழ்நிலை இல்லை. எனக்கு 4 வயசுல மூளை காய்ச்சல் வந்தது. 2 கால் வராம முடவும் போல, அதான் 3 சக்கர வண்டியில போற மாதிரி தெக்கி தான் நான் போவேன். அப்போ ஒன்றத்துக்கும் பயனில்லாத என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எத்தனை ஞானிகள் இருக்கிறாங்க, படித்தவர்கள். அல்லேலூயா. பவுலை போல பெரிய படிப்பு படித்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்தல்ல, கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டணும். ஏன்னா என்னை போல ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வெளிப்படுகிறார்ல. அல்லேலூயா. பேசுகிறார்ல. அவரு நம்மளை கொண்டு செய்கிற கிரியை இருக்குல்ல, அற்புதம் நடக்கிறதுல. அல்லேலூயா. என்னால நடக்க கூடுமா? நான் போன பாதையில நான் எப்போ மறித்து போயிருக்கணுமே. என் கூட இருந்த எத்தனை பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களே, வெட்டி இருக்காங்களே. அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா 19 வயசுல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு 54 வயசு. அல்லேலூயா. கடந்த ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட்ல திருவள்ளூருக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் அண்ணன் தான் வயசில் பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கோ சொன்னேன், நான் கொஞ்சம் பெரியவன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாங்க, இல்லை எங்கள் அண்ணன் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன வயசுயான்னு கேட்டாங்க. 54ன்னு சொன்னேன். அவர் ஒன்றும் இல்லை, எனக்கு 47 தான் ஆகுது, 7 வயசு பெரியவங்களா நீங்க அப்படின்னா. ஏன் சொல்றேன்னா, இந்த 7 வயசு 54 வயசுன்னா நான் சொல்லி பாருங்களேன். 54 வயசு என் வயசு, அவர் தான் பெரியவர். 47 வயசு உள்ளவரை அவர் தான் பெரியவர்னு அவங்க எண்ணிக்கிறாங்களாம், என்ன சின்னவன் என்றாங்களாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்தா போதும், நம்ம வயதை என்ன செய்வாராம்? வாழ வயதை போல மாற்றுவாராம். அல்லேலூயா. பலப்படுத்துவாராம். அல்லேலூயா. தேவ திட்டத்தை செய்ய அவர் காத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ அந்த திட்டத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் என்ன நம்மளை கொண்டு செய்கிறாரு என்பதுதான். அப்படின்னா என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லையே. அல்லேலூயா. தேவன் தானே என்னை நடத்துகிறாரு. அல்லேலூயா. நான் போன பாதையில நான் ஓடி இருந்தா மரித்து போயிருப்பேனே. அல்லேலூயா. இவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருப்பேனா தெரியாது. அல்லேலூயா. கல்யாணம் ஆனவனே சொன்னாங்க, இதுக்கெல்லாம் எங்க வாழ போகுதுங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமாங்க, இதுங்கெல்லாம் என்ன வாழ போகுது? 70 ரூபா சம்பளம். ஆமென். இன்னைக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், பேத்தியை பார்த்துட்டோம். அல்லேலூயா. எத்தனை விஷயம் நன்மை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் போதாதுன்னா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருப்பதை அடையாளப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அப்ப மேன்மை யார் கொண்டுங்க? அவரை தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. நம்மள இல்லை. ஏன்னா நம்ம போன பாதை தவறானது. நம்மளை திருப்பி கொண்டு வந்து நம்மளை சீர்படுத்தி செவைப்படுத்தி அவர் திட்டத்தை செய்யும்படிக்கு பயன்படுத்துகிறாரு. பாராட்டு யாருக்கு உண்டுங்க? தேவனுக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனை பாராட்டாமல் நம்மளை பாராட்டி போதினங்க. அல்லேலூயா. என்னை நினைக்கணும் என்பதுக்கு அர்த்தம் இல்லையே. அல்லேலூயா. நான் யாரு? ஒன்றுக்கும் பயன் இல்லாத
அதுதான் பவுல் சொன்னாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, நான் விதைத்தேன், அப்போல தண்ணி பாய்ச்சினா, ஆனா தேவனே விளைய செய்தார். அப்படின்னா தேவனை தவிர வேறு ஒருவர் இல்லைங்க. அல்லேலூயா. கீழே 33 வருஷம் சொல்ற, அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானாராம். எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. நம்ம ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை அவருக்குன்னு நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. மூக்கர்த்த காதர்த்தா இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற விதம். அல்லேலூயா. அவருக்குன்னு நீங்க கொடுக்கிற நேரம், அவரை நேசிக்கிற விதம், எந்த நேரத்திலையும் உங்க சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கட்டும். இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளை கொண்டு நடத்துகிற விதம் பெரியதா இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் கடந்து போக விரும்புகிறேன். அது என்னன்னு தெரியல. கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அதிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா 1-2 வாசிங்களேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. போதுமா? அல்லேலூயா. இது நேற்று தேவனுடைய வார்த்தை எடுக்கும்போது இந்த சப்ஜெக்ட் 3-4 இடத்துல இருந்து எனக்கு ரிப்ளைவா வந்துகிட்டே இருந்தது. ஆனா எனக்கு கொடுத்த தலைப்பு ஒண்ணு. அல்லேலூயா. ஆனா இந்த விஷயத்தை ஏன் ஆண்டவர் எனக்கு அதை சொல்ல விரும்புகிறாருன்னா, இன்னமும் நம்ம தேவனுடைய நடத்துதல காலங்கள் கடந்து போனாலும் புரிஞ்சுக்கிறது இல்லையா? அல்லேலூயா. வருஷம் நம்மளை பார்த்தா வசனம் சொல்லு, தேவனுடைய வார்த்தை சொல்லு, காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிங்க, இன்னும் குழந்தை போல என்ன செய்வீங்க? பாலை குடிங்க. அப்போஸ்தலர் பவுல் அதான் சொல்றாரு, இன்னும் உங்களை வளர்ந்த சகோதரியா உங்களை நான் பார்க்க முடியல. விசுவாசத்துல தனிந்த குறைஞ்சவங்களை உங்களுக்கு பாலையே கொடுக்க வேண்டிய விசுவாசத்தை குறித்து பேச வேண்டியதா இருக்கு. அப்படின்னா நீங்க அநேகருக்கு செபிக்கிற பிள்ளைங்களா, கர்த்தரை வெளிப்படுத்துகிற பிள்ளைங்களா, கர்த்தரை அடையாளப்படுத்துகிற பிள்ளைங்களா இருக்கும். ஆமென். இதுக்கு நான் போய் சபையை ஆரம்பிக்கணுமா? அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. நம்ம செய்யற விஷயத்துல கூட இருக்கிறவங்க கிட்ட, நம்ம பார்க்கிற மனுஷனிடத்துல வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை குறித்து அவர் நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொன்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு பேக்கை என்கிட்ட விட்டு மறந்துட்டு போயிட்டார். ஒரு நாள் காலையில கர்த்தர் எனக்கு அந்த பேக் எத்தனை கொடு அப்படின்னு சொன்னார். காலைல 6 மணிக்கெல்லாம் நான் கேட்குறேன், எதுக்கு ஆண்டவரை? பேக் தானே, 10 மணிக்கு போய் கொடுக்குறேன். இல்லை இப்பயே போ அப்படின்றாரு. அப்போ வண்டி வரல, சைக்கிள் தானே, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் போறேன். அப்போ இந்த ரூட்ல போன்னு சொல்றாரு. அந்த ரூட்ல போகும்போது 2 துப்புரவு தொழிலாளிங்க காலையிலே கிளாஸ் பாட்டிலமா ஊத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அவங்க வீட்டுக்கு கடந்து போயிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அவங்ககிட்ட பேசுங்க. இப்போ நான் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கைப்பிரதியை கொடுத்து இயேசுவை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்புங்க, குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீ கடந்து போகிற ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டத்தை செய்யணும்னா, அந்த திட்டத்தை எப்படி அறியணும்னா, நீ சிந்தனையை அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் அவர் உன்னை என்ன செய்யணும்னு என்று அவர் சொல்றதை நீ கேட்க முடியும், நீ பயன்படுத்த முடியும், நீ கிரியை செய்ய முடியும். அப்படி செய்வதனாலே எல்லாருமே தேவனை நம்புகிற பிள்ளைங்க எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. ஆனா நீ மட்டும் விசேஷமாக அவருடைய கரத்தினாலே நீ அவர் திட்டத்தை செய்யறபடினாலே நிச்சயமா கர்த்தர் உனக்குன்னு ஒரு தனி இடத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த திட்டத்தை நீ செய்யும்படிக்கு விரும்பு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.